டெல்லியில் இடிந்து விழுந்தது பாலமும் அல்ல, சரிந்தது கூரையும் அல்ல. இந்தியாவின் மீதான உலக நாடுகளின் அபிமானங்கள்தான் அப்படி சரிந்தன. வாராது வந்த மாமணியாய் பல வருட வேண்டுதலுக்கு பிறகு வரமாய் கிடைத்தது போட்டிகளை நடத்தும் வாய்ப்பு. ஆனால் அது பத்மாசுரனுக்கு சிவனளித்த வரமாய் விவகாரமாகிவிட்டது. இப்போது இது 70,000 கோடி செலவு பண்ணி ஒரு நடத்துகிற கேம்ஸ். அது ஓகே, எந்த கான்ட்ராக்ட் நம்ம கொடுத்தாலும் 1000 கோடி யாருக்கு அவர் கான்ட்ராக்ட் கொடுத்தாருன்னா 100 கோடி அவர் ப்ராஃபிட் வச்சு தான் வேலை செய்வார், தெரியும் நமக்கு பிஸ்னஸில். ஆனால் அந்த 100 கோடி அவர் எடுத்துட்டு கூட ஒரு நல்லா பண்ணி கொடுத்தாருன்னா ஒரு ஸ்டேடியத்தை, ஒரு நல்ல கண்டிஷன்ஸை, நல்ல அட்மாஸ்பியர் அத்லீட்ஸுக்கு நல்லா ஓடி அவங்க மெடல் ஜெயிக்கிற மாதிரி இல்லை, வேர்ல்டு ரெக்கார்ட்ஸும் காமன்வெல்த் ரெக்கார்ட்ஸும் ஏஷியன் கேம்ஸ் எந்த ரெக்கார்ட்ஸுமே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் அத்லீட்ஸுக்கு. அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு பேக்கப் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அவங்களுக்கு நல்லா சாப்பாடு நல்லா இருக்கணும், தூங்குறதுக்கு இடம் நல்லா இருக்கணும். அப்போதான் ஒரு நல்ல காம் மைண்டோட வந்து ஓட முடியும், கம்பீட் பண்ண முடியும். வீரர்கள் தங்குமிடம் சுத்தமாக இல்லை என வெளிநாட்டு வீரர்கள் அதிகாரிகள் மூக்கை பொத்தியபடி குரல் எழுப்பினார்கள். அவர்கள் நம்மை விட அதிக சுத்தமானவர்கள், அதனால் தான் இப்படி என்று விளக்கமளித்தார் இந்திய அதிகாரி ஒருவர். நாங்கள் ஓடி ஜெயிப்பது இருக்கட்டும், முதலில் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் என்ன செய்வது என இந்திய வருகையை ரத்து செய்துள்ளார் ஆஸ்திரேலிய தடகள வீரர் ஒருவர். எப்படியோ கல்மாடி மற்றும் அவரது சகாக்களின் இப்படிப்பட்ட தீவிர முயற்சியின் காரணமாக போட்டிக்கு ஆட்கள் இல்லாமல் இந்திய வீரர்கள் பதக்கங்களை குவிக்கப் போவது உறுதி. இப்போ நியூசிலாண்டில் ஆஸ்திரேலியாவில் சொல்கிறாங்க மெயின் அத்லீட்ஸ் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வரலைன்னா கூட 70 நாட்டிலேருந்து எப்படியும் பெஸ்ட் அத்லீட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதை பற்றி நம்ம பாதர் பண்ணிக்கூடாது. இந்த ஒரு மெயின் அத்லீட்ஸ் வரல, ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்து வரல, ஸ்காட்லாண்ட்லேருந்து வரலன்னு சொல்லிட்டு யார் வராங்களோ அவங்க தான் அந்த டைமில் ஓடி மெடல்ஸ் ஜெயிக்க போகிறாங்க. அதனால அதை பற்றி நம்ம கவலைப்படல. நம்மளோட மானம் இதில் போயிடக்கூடாது. இந்த கேம்ஸ் நல்லா நடக்கணும். அதுக்காவது இந்த ஒரு 20 நாள் நம்ம இந்தியன் நேஷனே, ஒரு பிரைம் மினிஸ்டரோ அவரோட ஆஃபீஸோ யாரோ ஒரு நல்ல ஒரு ஸ்டேடியத்தெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்து இந்த கேம்ஸ் நல்லா நடக்கணுன்றது தான் நம்மளோட ஆசை. நமது நாட்டில் குற்றங்களுக்கு காரணமானவர்களை கண்டறிவது சிந்துபாத் புதையலை தேடி சென்றதற்கு ஒப்பானதாகும். கல்மாடியை கேள்வி கேட்டால் அவர் டெல்லியில் முதல்வர் ஷீலா தீக்ஷித்தை நோக்கி கையை காட்டுகிறார். ஷீலா தீக்ஷித்தோ காரணம் நான் இல்லை வேறு யாரோ என்கிறார். இந்த கை காட்டும் படலத்தை தொடர்ந்து போனால் இறுதியில் அது இந்திய பெருங்கடலில் நம்மை கொண்டு சென்று விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்குள் நமக்கு வயதாகி விடாமல் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் காமன்வெல்த் போட்டிகளுக்காக கட்டப்பட்ட தூண்களில் ஒன்று நமது தலையில் விழாமல் இருக்க வேண்டும். பல முக்கிய நாடுகளும் முன்னணி வீரர்களும் இந்த முறை காமன்வெல்த் போட்டிகளை புறக்கணிக்கப் போவதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. சம்பந்தப்பட்டவர்கள் விரைந்து செயல்பட்டு மீதம் இருக்கும் கொஞ்ச நஞ்ச கௌரவத்தையாவது காப்பாற்றினால் செய்யப்பட்ட தவறுக்கு அது பரிகாரமாக இருக்கும். ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் கனகராஜ், கலைஞர் செய்திகள்.